செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. அம்முக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்க, அது இதுதான். சனிக்கிழமை ஈவினிங்கே வந்து மேம் வந்து சொல்லியிருந்தாங்க, தனுஸ்ரீ வந்து கண்டிப்பாக மண்டே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலை திருவிழா போட்டியில் பிளாக் லெவலில் செகண்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறா. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு விழா வந்து நடத்துகிறாங்க, மறக்காமல் அனுப்பிச்சி வச்சுருங்கன்ட்டு. நான் அவங்களுக்கு அந்த அன்றைக்கி சொல்லலை, பேக்கு மட்டும் சர்ப்ரைஸ் கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சண்டே தான் வந்து நைட்டு தான் வந்து சொன்னேன். இந்த மாதிரி மேம் வந்து சொன்னாங்க, அதனால தான் வந்து இந்த கிஃப்டே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ கவிக்குமே ரொம்ப சந்தோஷம். அம்முக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கிடச்சிருச்சு, நான் தான் அம்முக்காவுக்கு கொடுப்பேன், அந்த மாதிரி ஃபோட்டோ எடுங்கம்மா அப்படின்ட்டு. நான் எப்போவுமே அம்மு கவி 2 பேத்துக்கு சொல்கிறதா, எந்த போட்டியாக இருந்தாலும் ஸ்கூலில் வந்து கலந்துக்கோங்க, வெற்றி தோல்விங்கிறது சகஜம். ஸோ வெற்றியை வந்து எப்படி ஏற்றுக்குறீங்களோ அதே மாதிரி தோல்வியாக இருந்தாலும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சரிங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட விஷஸ் வந்து அம்முக்கு தேவை, மறக்காமல் கமெண்ட்டில் வந்து விஷ் பண்ணிடுங்க. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால விரதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு அவள் பாயசம் தான் வந்து வச்சேன். ஸோ கவி வந்து டியூஷன் கூடிய அம்மு விட்டுட்டு வந்துட்டா. அதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா விரதத்துக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சாச்சு. கவி வந்து டியூஷன் போயிருக்கேன்னா நானும் அம்முவும் மட்டும்தான் சாமி வந்து கும்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விரதம் வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலேருந்து சாப்பிடாதனால நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அம்மு சாப்பிட்டு கவியை வந்து டியூஷன் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டு ரொட்டீன் முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.